உலகிலேயே நதி வழியாக நீண்ட தூரம் பயணிக்கும் சொகுசு கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கடல் வழி கப்பல் சுற்றுலாக்களுக்கு மத்தியில் நதி வழி கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்தும் திட்டங்கள் உலகெங்கும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆறுகளின் வழியே கப்பலில் பயணிக்கும் அலாதியான அனுபவம் மட்டுமின்றி முக்கிய சுற்றுலா தலங்களை எளிதில் அடைய முடியும் என்பதாலும் இந்த முயற்சிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அத்தகைய முயற்சிகளில் ஒன்றாக MV கங்கா விலாஸ் என்கிற சொகுசு கப்பலை உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். வாரணாசியிலிருந்து புறப்படும் MV கங்கா விலாஸ் 51 நாட்களில் 3200 கிலோமீட்டர் பயணித்து அசாமின் திப்ருகரில் பயணத்தை நிறைவு செய்கிறது. இந்த நீண்ட பயணத்தில் பாட்னா, கொல்கத்தா, கவுஹாத்தி, வங்கதேசத்தின் டாக்கா ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், தேசிய பூங்காக்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் இந்த கப்பல் செல்ல உள்ளது. ஐரோப்பிய தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சொகுசு கப்பலில் அதிநவீன வசதிகளுக்கு பஞ்சமில்லை. 3 அடுக்குகளுடன் கூடிய இந்த கப்பலில் 36 பேர் பயணிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறைகள், அதிநவீன குளியலறை, படுக்கையறை வசதிகள், பால்கனி என இந்த கப்பலை ஒரு குட்டி நட்சத்திர விடுதி என்றே சொல்லலாம். இந்த சொகுசு கப்பலில் ஒரு நாள் பயணத்திற்கு சுமார் 25,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதன்படி வாரணாசி முதல் திப்ருகர் வரை 51 நாட்கள் முழுமையான சுற்றுலா அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் 13 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். உலகிலேயே நதி வழியாக நீண்ட தூரம் பயணிக்கும் சொகுசு கப்பல் என்ற பெருமையை பெறவுள்ள MV கங்கா விலாசில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 33 சுற்றுலா பயணிகள் முதல் பயணத்தை தொடங்க உள்ளனர். வாரணாசி விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு பாரம்பரிய நடனங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையில் ஒரு புதிய முயற்சியான இந்த நதிவழி கப்பல் போக்குவரத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.